இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் வார்த்தைக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்க போகிறோம். அதற்கு முன்பாக வார்த்தைக்காகவும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் எனக்காகவும் இந்த நேரத்திலே நான் செபிக்க போகிறேன். மகாபரிசுத்தமுள்ளதாவே, இந்த மகத்துவமான இந்த காலை வேளைக்காக தகப்பனே மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்கிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படியான ஒரு ஸ்லாகியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் ஒரு நாள் மேலானது என்பது போல கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவித்தாலும் நாங்கள் உலகத்தார் அல்ல என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக இந்த நாளிலே கர்த்தாவே பரலோகத்துக்கான இந்த செய்தியை நீர் எங்களுக்காக அனுப்பியிருக்கிறீர்கள். அதனாலே கர்த்தாவே, இந்த வார்த்தை ஒன்றே எங்களை மீட்க முடியும், ரட்சிக்க முடியும், எங்களை ஆயத்தப்படுத்த முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாக நீர் எதை கொண்டு பேசுவீர், எதை பேசுவீர், யாருக்காக பேசுவீர், ஆண்டவரே நீர் எந்த காரியத்தை ஒரு மனிதனுக்கு கொடுப்பீர் என்று நாங்கள் அறியோம். ஆனால் நீர் பேசும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு மனிதன் தன்னை முழுவதுமாக உம்முடைய சத்தத்துக்காக தன்னை ஒப்புக் கொடுக்கும் போது அந்த உதடுகளை பயன்படுத்துகிற தேவனும் ஆண்டவரே அதே வண்ணமாக ஒரு மனிதன் உமக்காக பொறுமையோடு காத்திருக்கும் போது உம்முடைய சத்தத்தை கேட்க காத்திருக்கும் போது நீர் அவனோடு பேசுகிற தெய்வம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வராத ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரே உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இந்த நாளிலே பலவீனத்தோடு வியாதியோடு கர்த்தாவே வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபைக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே ஒவ்வொருவரை நீர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குறதோ நிச்சயமாக உம்முடைய வார்த்தை ஜீவனாயிருக்கிறபடினால் ஒவ்வொருவருக்கும் அது ஜீவனை கொடுக்கும் என்று நாங்கள் அறிகிறோம். அதனால் இந்த அருமையான நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே சங்கீதம் 106வது சங்கீதம் சங்கீதம் 7 8வது வசனத்தை எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். අපේ පියවරු මිස්‍රයේදී ඔබගේ ආශ්චර්ය තේරුම් නොගත්තෝය. ඔබගේ කරුණා රහසිය සිහි නොකළෝය. මුහුද එනම් රතු මුහුද ළඟදී කැරලි කැසුවෝය. එසේ වුවත් උන්වහන්සේ තමන් බල ප්‍රකාරය දක්වන පිණිස ස්වකීය නාමය නිසා ඔවුන් ගැලවුසේක. ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அருமையான நாளிலே நான் நினைக்கிறேன் முதலாக ஞாயிற்றுக்கிழமையிலே சகோதரன் ஆண்டர் தங்கள் சபையாரை வழி நடத்தினார். அதற்காக நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஏனென்றால் இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொன்ன வண்ணமாக இந்த காலத்தில் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் பாலை குடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பவுல் சொன்னது போல இந்த சத்தியத்திலே நாங்கள் 40 வருடங்களை கடந்து நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். அதனாலே அங்கே வேதம் சொல்கிறது இந்த காலத்திலே நீங்கள் போதகராக இருக்க வேண்டும். ஆமென். போதகர் என்ற மீனிங் என்னென்றால், அதாவது வேதம் அந்த இடத்துல சொல்கிற காரியம் ஒரு ஜனத்துக்கு செய்தியை சொல்லத்தக்கதான ஒரு பலத்தோடு இருக்க வேண்டிய காலம். ஆனால் அந்த பொருந்து சபையை பார்க்கும்போது அவர்கள் பால் குடிக்கிறவர்களாக இருந்தார். ஆமென். அதே போல நாமளும் இல்லாத வண்ணம் ஒருவர் இல்லாவிட்டாலும் அந்த நேரத்திலே ஒருவர் எழும்பத்தக்கதான பலத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். ஆமென். அதே போல அருமையாக இன்றைக்கு அவர் வழி நடத்தினார். நான்
உதவி செய்வதாக சொல்லியிருந்தேன். ஆனாலும் அந்த வழிநடத்தல் காரியங்கள் அங்கே நல்ல விதமாக இருந்தபடினால நான் அந்த நேரத்துக்கு தான் நான் வந்தேன். ஆமென். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏனென்றால் தேவன் ஒவ்வொருவரையும் அந்த நோக்கங்களுக்காக அவர் அழைத்த தேவன். அந்த நோக்கங்கள் அவருடைய சித்தத்துக்குள்ளாக வரும்போது தான் அது ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நாங்கள் எத்தனை பேரை நாங்கள் ட்ரெயின் பண்ணலாம், ஆனால் அது தேவனுடைய அழைப்பின் பேரிலே வரும்போது தான் அது ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அப்பதான் அந்த மனிதனும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அந்த சபையாரும் ஆசீர்வதிக்கப்படுவார். ஆமென். அது இல்லாத பட்சத்திலே அந்த ஜனங்களால் அந்த நிலைக்குள்ளாக வர முடியாது. ஆமென். ஏனென்றால் அந்த வண்ணமாக எங்களுக்கு வேதம் அதை போதிக்கிறது. அதனால நீங்கள் சொல்றார், உங்களுக்கு போதகராக உங்களை அழைக்காவிட்டால் நீங்கள் போதிக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்களும் குழப்பி ஜனத்தையும் என்ன செய்வீர்கள்? குழப்பீர்கள். அதனால் தான் ஒரு அழைப்பின் பேரிலே வரும்போது தான் செய்தியானது தேவனுடைய ஞானத்தினாலே அது ஆசீர்வாதமாக அமையும். அல்லாத பட்சத்திலே அது ஒரு குழப்பமாக இன்று ஒன்று பேசி நாளை வேறொரு காரியம் பேசத்தக்கதாக அது காரியங்களை ஏற்படும். அதனாலே ஜனங்கள் என்ன செய்வார்கள்? ஒரு குழப்பமான சூழலுக்குள்ளே கடந்து போவார். அதனால்தான் நாங்கள் எப்பொழுதும் தேவனுடைய அழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த அழைப்பானது எப்படி எந்த நேரத்திலே வரும் என்று நாங்கள் அறிவோம். ஏனென்றால் அப்பொழுதுதான் அது ஆசீர்வாதத்தை கொண்டு. ஏன்னா வழிநடத்தல் எல்லா அங்கே ஊழியங்களை விட அந்த சபையிலே ஒரு மிக உயர்ந்தது. உங்களுக்கு தெரியும், அங்கே யுத்தங்களை வழிநடத்தி போக முதல் எந்த குரூப் போகுது? பாட்டு குரூப் தான் போகுது. அவங்க தான் என்ன செய்யறாங்க? எல்லாவற்றையும் முறியடிக்கிறான். அந்த துதியினால எல்லாமே உடைந்து போகும். அதனால தான் வேதம் துதிக்க துதிக்க அவருடைய கிருபை பெறுகிறது. அப்பதான் அந்த வழிநடத்தல் ஒரு ஃபயராக ஆசீர்வாதமாக தேவனை இறக்குற வேளையில தான் ஒரு ஊழியக்காரன் வரும்போது அவன் பிரசன்னத்தோடு வருவான். ஆமென். வரும்போது செய்தி ஃபயராகும். தேவனும் என்ன செய்வேன்? உங்களுடைய இருதயங்கள் உடைக்கப்படும். அதனால்தான் ஒரு வழிநடத்தல் ஒவ்வொருடைய இருதயங்கள் உடையத்தக்கதாக இருக்கும், நொறுங்கோணும். அந்த சமூகத்துல தான் அவர்கள் அழவோம். அழும்போதுதான் அந்த இருதயம் ஆயத்தமாக இருக்கும். அப்ப அதனால்தான் அந்த வழிநடத்துற ஒரு மனிதன் ஒரு பரிசுத்தாவியை பெற்று தேவனுடைய அழைப்பை பெற்று ஒரு ஆசீர்வாதத்தோடு வரும்போதுதான் அது ஜனங்கள் ஒரு செய்தியை கேட்பார்கள். இல்லாவிட்டால் செய்தி அது ஒரு காரியமாக அது இருக்கும். அதனால நிச்சயமாக இந்த நாட்களிலே அப்படியாக அங்கே ஊழியங்கள் எழும்ப வேண்டும். அதுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். சௌரன் இல்லாவிட்டாலும் இந்த இடத்திலே தேவன் இந்த சௌரனை பயன்படுத்தினதுக்காக அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே நாங்கள் ஒரு அழகான ஒரு வேத பகுதியை நாங்கள் வாசித்தோம். இதனுடைய ஒரு ஆழமான அர்த்தத்தை இந்த நேரத்திலே நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் நேற்றைய முந்தின நாள் நான் நினைக்கிறேன் ஒரு 10-12க்கு மேலே நினைக்கிறேன் புத்தகங்களை நாங்கள் வைத்து அதை பார்ப்பதுண்டு. செய்தியை நான் எந்த நாளும் தியானித்தாலும் ஒரு பொருளுக்காக நாங்கள் அதை ஆயத்தப்படுத்துவோம். அந்த நேரத்திலே தேவன் தவறாக புரிந்து கொள்ளப்படுது. ஏற்கனவே நாங்கள் அதை பிரசங்கித்திருக்கிறோம். ஆனால் இன்றைய நாளிலே தேவன் அதை ஒரு வினோதமாக ஒரு அழகாக அதை வெளிப்படுத்தும் போது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் தேவன் எப்பொழுதும் நம்முடைய ஜனத்துக்காக ஒரு செய்தியை கொடுக்கிற தேவன். ஆமென். அதனாலே நான் இப்போது அதே வண்ணமாக கொடுக்கையில நான் அதை வேறு விதமான ஒரு காரியத்திலே நான் அதோட ஆழம் அதுதான். அதனாலே அந்த தீக்கட்சி சொல்ற வசனம் தான். அதனாலே அந்த காரியத்திலிருந்தே நான் உங்களுக்கு சிறு செய்தியை, தேவனுடைய அற்புதத்தை ஜனங்கள் தவறாக புரிந்து கொள்ளுதல். இந்த தீக்கட்சி கொடுத்த தலையம் தேவன் தவறாக புரிந்து கொள்ளப்படுதல், அதுக்குள்ளதான் இந்த தலையங்கமும் வருகிறது. ஆமென். ஏனென்றால் அந்த தேவனுடைய அற்புதங்கள் ஜனங்களாலே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்ப தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும் போது ஜனங்கள் தவறாக அந்த அற்புதத்தை புரிந்து கொள்கிறார். ஆனால் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும் போது ஒரு நோக்கத்துக்காக அவர் செய்கிற தேவன். ஆனால் ஜனங்கள் அந்த அற்புதத்தை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆமென். அந்த செய்தியை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் அழகாக நாங்கள் கண்டு கொள்ளலாம். ஆமென். ஏனென்றால் எப்பொழுதும் தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது
அவர் ஒரு நோக்கத்துக்காக செய்யறது. நாங்க கேட்கறதுக்காக அவர் செய்ய வேண்டும் என்று இல்லை. ஆமென். ஏனென்றால் அவர் யெகோவா, அவர் எல்லாம் வல்லமை உள்ள தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் பாத்திரமாயிருக்கிறார். ஆமென். நாங்க கேட்டுதான் கொடுக்கணும் என்றால் நாங்க அழிஞ்சே போயிருக்கோம். ஆமென். அவர் கேட்காம செய்யற தேவன், அவர் ஒரு நோக்கத்துக்காக செய்யறது. அதனால அந்த அற்புதங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுது. இந்த வசனமே அதுக்கு எங்களுக்கு சாட்சி கூறுகிறது. பாருங்க, அதை திரும்ப வாசிங்க. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும். ஆமென். என்னையா? எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும், உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். அப்ப பாருங்க, இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, எங்கள் பிதாக்கள் உம்முடைய அதிசயங்களை உணராமல். அப்படி என்ன? அற்புதங்களை உணராமல் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். அப்ப அந்த அற்புதம் செய்யப்பட்டது, ஆனா அந்த அற்புதத்தை அவங்க உணரையும். ஆமென். அவங்க உணர்ந்திருந்தா பின்னால எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா அவங்க அதை சீக்கிரமா மறந்தாங்க. 13 வாசிங்க அதே அதிகாரம். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் அடுத்தது பாருங்க 22 தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். ஆமென். பாருங்க, அதான் வேதம் அப்படியாக அந்த சங்கீதம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்க? இப்ப இவன் என்ன சொன்னா, உணரே அற்புதத்தை கண்டாங்க, தேவன் செய்து, ஆனா அவங்க என்ன செய்யல? உணரையில. ஆனா இப்ப 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். ஆமென். இப்ப என்னையா பாருங்க, ஆனாலும் இப்ப இவங்க உணரையில, அவங்க என்ன செய்யல? அதுக்கு பாத்திரமா இருக்கையில. ஆனா 8ஆம் வசனம் என்ன சொல்றது? ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி, பாருங்க, வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். என்னத்துக்காக அவர் ஜனங்களை ரட்சிக்கிறேன், ஆனா அவங்க உணரையில, அதுக்கு தகுதி இல்லை, அதுக்கு பாத்திரம் இல்லை. ஆனா தேவன் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவங்களை என்ன செய்யறேன்? ரட்சிக்கிறேன். அப்ப அவங்க அப்படி செய்யறாங்க, அதுல ஆயத்தம் இல்லைன்றதா விட்டுருந்தா இப்ப என்ன நடந்திருக்கும்? அதிலே மடிஞ்சிருப்பாங்க. ஆனா அதனாலதான் இப்ப இங்கே தீர்க்கதரிசி தேவன் தவறாக புரிந்து கொள்ளப்படுது. அப்ப அந்த செய்தியில அவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் அவர் ரட்சகர், அவர் எல்லாமே அவர் செய்ய வல்லவர். ஜனத்துக்காக அவர் செய்யணும் என்று நீங்க கேட்டாலும் கேட்காட்டியும் அவர் செய்ய முடியும், ஏன்னா அவர் தேவனாயிருக்கிறார். ஆனா அவர் ஒரு அற்புதத்தை அவர் செய்வார்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் என்னத்துக்காக செய்யப்படுகிறது, அவர் எதற்காக செய்கிறார், அவர் யார் என்பதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். ஆமென். இல்லாவிட்டால் நாங்க இன்றைக்கு அதே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அந்த முன்மாதிரியாகவே நாங்க என்ன செய்வோம்? இன்றைக்கு நாங்க ஜீவிக்கிறவங்களா இருப்போம். ரைட். நான் தீர்க்கதரிசி கொடுத்த செய்தியில நான் அதை வாசிச்சுட்டு போறேன். பாருங்க பாருங்க. ரைட். கத்ததான் ரைட். 160வது பந்திலே, கத்தருக்கு சித்தமானால் தவறாக புரிந்து கொள்ளும் தலைப்பின் பேரிலே நான் உங்களோடு பேச போகிறேன். தேவன் தவறாக புரிந்து கொள்ளுதல், இந்த விதமாக தான் கூறப்போகிறேன். தேவன் தவறாக புரிந்து கொள்ளப்படுது. உங்களுக்கு தெரியுமா, தவறாக புரிந்து கொள்ளுதல் நம்மை அநேக பிரச்சனைக்குள்ளாக கொண்டு சென்றுவிடும். இப்ப நம்ம ஒரு காரியத்தை நாங்க யாரையும் குறித்து தவறாக சிந்தித்தா, அல்லது நாங்க ஒரு காரியத்தை தவறாக புரிஞ்சு கொண்ட என்ன நடக்கும்? ஒரு பெரிய பிரச்சனையே என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஏன்னா நாங்க அந்த அந்த பிரச்சனையை எப்படி புரிஞ்சு கொண்டிருக்கிறோம்? தவறா. அப்ப தவறாக புரிஞ்சு கொண்டா என்ன நடக்கும்? பிரச்சனை. அப்ப அதே போலதான் தீர்க்கதரிசி, உங்களுக்கு தெரியுமா, தவறாக புரிந்து கொள்ளப்படுதல் நம்மை அநேக பிரச்சனை. இப்ப நம்ம ஒரு காரியத்தை கண்ணால் பார்ப்பதும் என்னையா? பொய்யா? கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது தான் என்னையா இருக்கா? மெய். அப்ப அதே போலதான் இந்த வேத வசனத்துல நம்ம என்ன பார்க்கிற காரியத்தை அதே விதமாக சொன்னா என்ன இதா போயிடும்? தவறாக போயிடும்.
ஏன்னா நாங்கள் வேதத்தில் அநேக காரியங்களை நாங்கள் வாசிச்சிருக்கிறோம். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன்றுல செய்தாருன்னு இருக்கு, ஒன்று செய்யலைன்னு. ஏன்னா நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம், ஏன்னா உங்களுக்குள்ளே கேள்விகள் எழுப்பின இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னு. ஏன்னா அப்படிதானே இருக்கு. அப்போ நீங்கள் கீழே போயிட்டு அங்கே போய் பார்த்தா என்ன, இயேசு ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீசர்களே ஞானஸ்தானம் கொடுத்த. இப்போ என்ன நடக்குமெண்டா, அதை கண்ணால் பார்த்துட்டீங்க, காதால வாசித்து கேட்டுட்டீங்க. ஆனால் அதுதான் சரி என்று வாதாடினா என்ன நடந்துடும்? தேவன் உங்களோட மெதட்டுக்கு வாரம் பணிஞ்சு வாரம், ஆழமாக போகாமல் புரியாமல். அப்போ என்ன நடக்கும்? நாங்கள் என்ன செய்யறோம்? தூக்குற வேதாமம் சொல்லுவோம், இது சத்தியம் மாறாதது எழுதப்பட்ட. ஆனால் இதே காரியத்தில் என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஆனால் அதில் வெளிப்பாடு என்னதான் திரும்ப கீழே வருது? இயேசு கிறிஸ்து கொடுக்கவில்லை, அவருடைய சீசர்களே அதை கொடுத்தார். இப்போ எழுதினதை வச்சு வந்தா என்ன காரியம்? இப்போ நீங்கள் கண்ணால் பார்த்துட்டீங்க, இல்லை நான் பார்த்தேனா, இல்லை நான் கேட்டேனா என்று வந்தால் ஒரு பிரச்சனை வந்து என்ன? தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால அநேக விளைவுகள் ஏற்படும். ரைட். அப்போ பாருங்க, தவறாக புரிந்து கொள்ளப்படுதல் நம்மை அநேக பிரச்சனைக்குள்ளாக கொண்டு சென்றுவிடும். அநேக சமயங்களில் மக்கள் மற்றவர் கூறினதை அப்படியே திரும்ப கூறுகையில் அங்கேதான் அவர்களை தவறாக புரிந்து கொள்கிறார். அவர் கூறினதை அப்படியே கூறும்போது அது என்ன நடக்குமா? தவறா. ஆனா தேவன் என்ன நோக்கத்துக்காக ஒரு காரியத்தை செய்கிறார் என்பதை பரிசுத்த ஆவியினாலதான் கண்டுகொள்ளும். ஆமென். அது தேவன் அதை வெளிப்படுத்தும் போதுதான் அது சரியாக அது என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். ஏன்னா நாங்க வேதத்துல பார்த்த அந்நிய பாஷை தேவனுடைய வரம். கீழே வரக்குள்ள அது என்ன சொல்லுது? அந்நிய பாஷைகள் விசுவாசிக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிக்கு அடையாளம் சாவனகரம் வேறு. ஏன்னா பரிசுத்தாவியன்ட்டு நாங்கள் எத்தனை சேலஞ்சுக்கு காரியத்தில் போயிருக்கிறோம். பார்க்கக்குள்ள அவன் பரிசுத்தாவிட்டு பேசுவான், அப்படியே நம்மளே கவுக்குற மாதிரி. ரைட், ஓகே, இதை வாசிங்கன்னு அப்படியே பார்த்தா வேதத்து ஊத்துமா அவனு. ஏனண்டா வேதம் அதை தெளிவாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்காடு வந்து என்ன செய்யும்? முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தூதர்கள் நிமித்தம் ஏன்னா தேவனுடைய காரியத்தில் பெண்கள் என்ன செய்யணும்? போடணும் என்று. கீழே வந்தோன்னு என்ன வரும்? பெண்களுக்கு முடியே முக்காடாக இருக்குன்னு விட வந்து. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னு புரியுதான்? தேவனை வந்து நீங்கள் தவறாக, அதுக்காக தான் அவன் தேவன் என்ன போதிக்கிறவன் ஒருவன் இல்லாவிட்டால் ஜனங்கள் எப்படி கேள்விப்படும். அப்போ வாசிக்கிறாங்க. இப்போ சில பேர் நாங்கள் செய்தியை வாசிக்கிறோம், ஏன்னா நாங்கள் பைபிளை வாசிக்கிறோம், எங்களுக்கு தெரியுமென்ற உணர்வு வரக்குள்ள அவங்க எதையுமே பெற்றுக்கொள்ளும். அப்போ தேவன் ஒரு மனிதனை அழைத்து அந்த செய்தியை கொடுக்கும் போது அதை அவங்க பிடிக்கும் போது தான் அது என்ன செய்யப்படும்? தேவனை அவங்க சரியாக புரிந்து கொள்ளும். ஆமே. இல்லாட்டி தேவன் என்ன செய்வார்? ஒரு காரியம் செய்யாம பொதுவாகவே அவர் என்ன செஞ்சிருவார்? தேவன் என்ன செஞ்சிருவார்? நீங்க எல்லாமே பிள்ளைகள் எல்லாமே அறிஞ்சிருக்கிறீங்க, ஏன்னா அப்படியேன்னு வச்சு புரியுதா? ஆனா தேவன் வந்து அப்படியே, தேவன் எப்பயுமே அவர் ஒரு காரியத்தை செய்யும் போது அவர் அந்த ஒழுங்க வச்சு. அப்ப பரிசுத்தாவிய ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் போதுதான் அவன் என்ன செய்வான்? தேவனுடைய காரியத்துக்குள்ளாக அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதுதான் தேவன் வச்ச ஒரு வழியா இருக்கிறது. அப்ப பாருங்க, அது ஒரு நபரை தொல்லைக்குள்ளாக்கிவிடும். நாம் எதை குறித்து பேசுறோமோ அதை புரிந்து கொள்வது வரைக்கும் நாம் சற்று காத்திருத்தல் நமக்கு நல்லதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு காரியத்தை குறித்து நாம பேசுறோம் என்றால் நாங்கள் அதை அறிஞ்சிருக்கோம். ஆமே. தேவனை குறித்து நாங்கள் பேசுறோம் என்றால் நாங்கள் அதை அறிஞ்சிருக்கோம். ஆனா அதையே நம்ம பேசினோம்னா தவறாகி இன்னைக்கு அநேகர் வந்து என்ன செய்வாங்க? பைபிளே பேசிடுவாங்க, அது தவறிப்போம். செய்தியே பேசிடுவாங்க, தவறிப்பு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணாதான் அது ஆசீர்வாதமாகும். இன்னொரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா லூக்கா 17:30 சொல்லிட்டு நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமார். இப்போ ரைட், அப்போ இப்போ அந்த காட்சி அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா என்ன நடந்துடும்? அதே சம்பவம் இங்கே நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? நோவாவின் நாட்கள்ல நடந்தது போல மனுஷகுமாரனா யார்? இந்த மனுஷகுமாரன் இவரே மனுஷகுமாரன். ஆனா தேவன் நோக்கத்தை பரிசுத்த ஆவியான அறியக்குள்ளதான் நாங்க
அறிஞ்சு கொள்ளுவோம். மனுஷகுமார ஊழியம் மனுஷகுமாரன் தான், அந்த வார்த்தை இதுதான் என்று எங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள தேவன் இருந்து தன்னை வெளிப்படுத்தினார், தன்னை திரைமறைந்தார். புரியுதாங்க? எழுதினதாக பிரசங்கிக்கப்படும் போது அது தவறி. புரியுதாங்க? நீங்க கண்ணால கண்ட ஒரு பிரச்சனையை அப்படியே சொல்லும் போது அது தவறி போயிடும். ஆனா அதோட ஆழத்தை அறியும் போதுதான் அது ஆசீர்வாதம். ஆமே. அப்ப அதனாலதான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் எப்பயுமே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார். ஆமே. ரைட். முதலில் நான் என்னவென்று கண்டுகொண்ட பிறகு அதை கூறுதல் எனக்கு மிகவும் நல்லதா இருக்கும் என்று நான் அறிவேன். பாருங்கள், ஆனால் எப்பொழுதும் நாம் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறோம் என்பது போல காணப்படுகிறது. மேலும் இங்கே தாவீது இஸ்ரவேலை குறித்து பேசுகிறான். அவர்கள் எகிப்தில் இருக்கையில் அவருடைய அற்புதங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தார். அற்புதத்தை கண்டார். என்ன, தேவன் 10 வாதைகளை தேவன் அனுப்பினர், கண்டாங்க தானே. ஆனா புரிந்து கொள்ள, காண்கிறதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அநேக வித்தியாசம். விளங்குதா? அப்ப கண்ணால கண்டாங்க, புரிஞ்சு கொள்ள. புரியுதாங்க? புரிந்து கொள்ளுதல் என்பது என்ன அர்த்தம் என்றால், அந்த தேவன் யார்? ஆமே. அந்த தேவன் எதற்காக அதை செய்தார், தேவனால் எல்லாம் செய்யும் என்பதை அறியும் போதுதான் அது ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ளேவர். ஆமே. இல்லாட்டி அந்த மனிதன் இருந்ததாலதான் இந்த அற்புதம் வந்தது, மோசையாலதான் அது வந்தது என்று தான் அவங்க அறிவாங்க. ஆனா மோசை இல்ல, யார் அழைத்தாலும் அது வரும் என்பதை அறியும் போது அது தேவன் யார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளும். ஆமே. ஏனென்றால் தேவன் எதையுமே அவர் செய்ய முடியும். ரைட். இப்பொழுது தவறாக புரிந்து கொள்ளுதல் என்பது நல்லது. அவர் என்ன கூறினார் என்பதை நான் கேட்கவில்லை என்று கூறிவிடுதல் அல்ல, ஆனால் ஒரு காரியம் செய்யப்படுவதை கண்டு அது எதற்காக செய்யப்படுகிறது என்பதை தவறாக புரிந்து கொள்ளுதல், அதுதான். பாருங்க, அந்த காரியத்தை கண்டுட்டாங்க, ஆனா அது எதற்காக செய்யப்படுகிறது என்பதை அவங்க என்ன செய்யல, கண்டுகொள்ளுது. இன்றைக்கும் அதே வண்ணமாக தான் இன்றைக்கு என்ன செய்யறாங்க, ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆமே. அற்புதத்தை காண்றாங்க, ஆனா அந்த அற்புதத்தை செய்யற தேவன் அவங்க காண. ஆமே. ஏனென்றால் அந்த தேவன் அவங்க காணையில உணரு, ஆனா அற்புதத்தை காண்றாங்க. ஆனா தேவன் யார் என்பதை, தேவன் இந்த காலத்துல தேவன் யார் என்பதை அவங்க என்ன செய்யறாங்க, காணத்தவர். அப்ப அதனாலதான் இன்றைக்கு அநேக தொல்லைகளை நாங்க காண்றோம். இப்பொழுது பார், நான் தேவன் என்று கூறும்படியாக தேவன் அற்புதங்களை செய்வதில்லை. ஒரு காரியத்தை புரிந்து கொள்வதற்காக தேவன் ஒரு நோக்கத்துக்காகவே அவர் செய்வார். ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ள அல்லது ஒரு நோக்கத்துக்காகவே அவர் என்ன செய்யறார், அற்புதத்தை செய்வார். புரியுதாங்க? அப்ப ஏனென்றால் ஒரு நோக்கம் ஒரு காரியம் ரெண்டும் இல்லாம தேவன் செய்யும். அப்ப தேவன் எல்லார வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யறா, எல்லாரும் என்ன செய்யப்படுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, எல்லாருமே போவாங்க. ஆனா தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நோக்கங்களுக்காக அவர் என்ன செய்யறார், அந்த அற்புதங்களை அவர் செய்யறார், அதிசயங்களை செய்யறார். அது காரியம் இல்லை. ஏன்னா நாங்க அற்புதத்தை நாங்க தனிப்பட்ட விதத்துல நம்புறது இல்லை. ஏனென்றா தேவன் அவர் அற்புதர் என்பதை நாங்க அறிஞ்சிருக்கோம். ஆமே. ஏனென்றா அது சுகமளிக்கிறார். அவர் தேவன், அவரால் மாத்திரம் அதை முடியும். அதை நாங்க விசுவாசிக்கிறோம். தேவன் செய்யாட்டியும் அவர் தேவன் தான், செய்தாலும் அவர் தேவன். ஆமே. ஜனங்கள் செய்தாதான் தேவன் என்று விசுவாசிப்பாங்க, ஆனா நாங்க செய்யாட்டியும் அவர் தேவன் என்றார். ஏண்டா அவர் அதை செய்ய அவர் யெகோவாவா இருக்கிறார். ஏன்னா அநேக பரிசுத்தவான்கள வாழ்க்கையில அவர் செய்யாமலே அவர் கொண்டு போயிருக்க. ஏனென்றா அது தேவனுடைய காரியம், அது தேவன் ஒரு நோக்கத்துக்காக அது அனுமதிக்கப்பட்ட காரியமாயிடும். அதே போலதான் பவுலுடைய வாழ்க்கை. அவர் சொல்லிட்டு அவர் கேட்டான், அவர் சொல்ல என் கிருபை உனக்கு போதும். ஏனென்றால் அது அவனுக்கு அது ஒரு முள்ளாகவே அவர் வைத்தார். ஆமென். அதே போலதான் ஏனென்றால் தேவன் இந்த நாட்கள்ல தவறாக புரிந்து கொள்ளப்படுவதை நாங்க பாருங்கள். எகிப்தில் தேவன் ஏன் இந்த அற்புதங்களை செய்தார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர் தம்முடைய கிருபைகளை அவர்களுக்கு காண்பிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் மத்தியில் இருக்கும் தேவன் அவர்தான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் முயற்சித்துக் கொண்டிருந்தார். அது எனக்கு பிடிக்கும். அப்ப பாருங்க, தேவன் அந்த காலத்துல எகிப்தில் இருந்த தேவன் அவங்க என்ன செய்யலையா, காண. அப்ப எகிப்தில் இருந்த தேவன் யாரு, புரியுதாங்க? அப்ப பாருங்க, ஏண்டா தேவன் முன்னுக்கே என்ன டாபிக்க கொடுத்து
அவன் ஆரோன்ட சொல்லக்குள்ள என்ன சொல்றேன்? ஆரோன் யாரா இருப்பான்? உனக்கு தீர்க்கதரிசி. ஆரோன்ட என்ன சொல்றேன்? மோசே உனக்கு தேவனாய். புரியுதா? அப்ப பாருங்க, தேவன் எப்பயுமே என்ன செய்கிறார்? காலத்தில் அந்த காலத்துக்கு தேவன் என்ன செய்யற? ஒரு மனிதன் எடுப்பே, அந்த மனிதனுக்குள்ளாக தேவன் இருக்கு. அப்ப அந்த காலத்துக்கு தேவன் யாரா இருக்கிறான்? அந்த மனிதன். ஆமென். ஆனா அந்த மனிதன் தொழுகைக்குரியவன் அல்ல. ஆனா அந்த காலத்துக்கு அந்த மனிதன் தேவனாய். புரியுதா? அப்ப அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்கன்றா, அற்புதத்தை காண்றாங்க, ஆனா தேவனை புரிஞ்சுக்கோ. ஏன்னா அவங்க மோசையை பார்க்கும்போது எப்படி பார்க்கறாங்க? மனிதனா பார்க்க. ஆனா தேவன் அந்த நாள்ல அவனை யாரா வச்சு? தேவனா வச்சு. புரியுதா? இப்ப தேவன் என்றது உங்களுக்கு தெரியும், மேலான தேவன். அவர் தொழுகைக்குரிய தேவன். ஆமென். அவர் ஒருவர் தான் எங்களை சிருஷ்டிக்க முடியும். அவரே வல்லமையுள்ளது. ஆனா தேவனுக்கு ஒரு மனிதன் அவசியம். ஏனென்றால் தேவன் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து செய்யும். அதனாலதான் அவர் என்ன சொன்ன, அந்த காலத்துக்கு தேவன் மோசையாயிருக்கு. இப்ப நான் திரும்ப அதை வாசிக்கிறேன் பாருங்கள். எகிப்தில் தேவன் ஏன் இந்த அற்புதங்களை செய்தார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர் தம்முடைய கிருபைகளை அவருக்கு காண்பிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். என்னதியா? தம்முடைய கிருபைகளை காண்பிக்க முயற்சித்துக் இருந்தார். அவர் மத்தியில் இருக்கும் தேவன் அவர்தான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் மத்தியிலே தேவனை என்ன செஞ்சு, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக தேவன் என்ன செய்ய, தேவனை வச்சு தீர்க்கதரிசி. ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியா இருப்பான், நீ ஆரோனுக்கு தேவனாயிருப்பான். ஏண்டா இவன் தேவன் சொல்றத ஆரோன் செய்யும். புரியுதா? அப்ப தேவன் மோசைக்கு சொன்னார், மோசே ஆரோனுக்கு சொன்னார். தேவன் ஒருபோதும் ஜனங்கள் மத்தியில வாசம் பண்ண முடியாதபடி அவர் எப்படி இருந்து பிரகாசமாயிருந்து அவருடைய சத்தத்தை கேட்கல. அவங்களுக்கு காதெல்லாம் வெடிச்சிச்சு. மோசே மேல தேவன் இறங்கினோன்னு மோசையோட முகத்தை கூட அவங்களால என்ன செய்யலாம், போயிட்டு பார்க்க முடியாம இருந்து அவ்வளவு பிரசன்னமா இருந்து. அவ தேவன் என்ன செய்யறா, ஒரு கூடாரத்துக்குள்ள அவர் என்ன செய்யறார், மோசைக்குள்ளாக இறங்கி வந்தோன்னா மோசை யாரா மாறிட்டான், தேவனா மாறி. அப்ப இவர் யாரா மாறிட்டு தீர்க்கதரிசியா மாறி. தேவன் இவனுக்குள்ள இருந்து செய்யக்குள்ள. ஏண்டா எதே கோலை நீட்டினோன்னு செங்கடல் பிறக்கலாம், யாரால முடியும், தேவனா. ஆனா ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா மோசைக்கு எதிராக எப்பயுமே பேசி கொண்டிருக்கிறாங்க, முறுமுறுக்குறாங்க, கதையை சொல்லிட்டு கட்டுக்கதையில சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப தேவன் சொல்றேன், நீங்க தேவனை சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த காலத்துல அவன் தேவனாயிரும். ஆமென். அந்த காலத்துல அவன் கடவுளாயிரும். அதை ஜனங்கள் புரியல. அற்புதத்தை கேட்க வராங்க, ஆனா அவனுக்குள்ளாக தேவன் இருக்கிறார். அந்த நேரத்தில் அவன் தேவன் என்பதை அவங்க மறந்துட்டான். ஆமென். அப்ப ஏனென்றா அந்த தேவன் தவறாக புரிந்து கொள்ளப்படும். அப்ப பாருங்க, அதே போலதான் அதே காரியம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு, மீண்டுமாக அதே தேவன் என்ன செய்யப்பட்டார், திரை மறைக்கப்பட்டார். ஆனா ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, இவரை கூட கூறினார். ஆனா இந்த காலத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட யாரா இருந்த தீர்க்கதரிசி. அதனால்தான் அவர் சொன்ன மனுஷகுமாரனுடைய ஊழியம். அதான் 7. சரி, சொல்லப்படுற காரியம் அப்படியே. ஆனா புரிந்து கொள்ற விதம் தான் என்ன செஞ்சிட்டு அவங்கள தவறாக என்ன நடந்துட்டாங்க, தொழுகையாக என்ன செய்துட்டாங்க, மாற்றும் போதுதான் அங்க தவறிப்போம். ஆனா அவரை மதிச்சு கணம் பண்ணி கடவுளாக அவங்க விசுவாசிச்சிருந்தா, அதாவது அவரிடத்துல போனா எல்லாமே கிடைக்கும், இந்த நாளுக்குரிய வார்த்தை அவரிடத்துல இருக்கும் என்று விசுவாசிச்சிருந்தா அது என்ன நடந்திருக்கும், சரியாயிருக்கும். ஆனா அவரே தொழுகைக்குரியாக மாற்றும் போது என்ன செஞ்சப்பட்டுச்சு, தவறாக. அப்ப அதனாலதான் அங்கே தாவீது என்ன சொல்றான்டா, இவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கள் பிதாக்களோடு கூட நாங்களும் பாவம் செய்தோம், அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாலும் போய் சுவர்ந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினா. யாருக்கு, தேவனுக்கு எதிராகமா, மோசைக்கு. என்ன செய்தாங்க,
நீ எங்களை கொல்லதான் கொண்டு வந்த, ஏன்னா நீ எங்களை சாக கொடுக்க தான் நீ என்ன செஞ்சா கொண்டு வந்தா. நாங்க அங்க இருந்திருந்தா நாங்க நலமா இருந்திருப்போம், அங்க நாங்க சாப்பிட்டு. அப்ப பாருங்க எங்க கலகம் வருது. ஆனா அவங்க அற்புதத்தை கண்டிருந்தா இந்த நாள்ல தேவன் எங்களுக்கு எங்கள் நடுவிலே ஒரு தேவனை அங்கே மேலான ஒரு தீர்க்கதரிசி அங்க வச்சிருக்கிறான்னு அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அறிஞ்சிருப்பாங்க. அவங்க அங்க கூப்பிடாம இங்க கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்? தேவன் இந்த நாளுக்குரிய வல்லமே மோசே இடத்துல அவர் என்ன செஞ்சார், வச்சிருந்து. ஆமென். அதே போலதான் தீர்க்கதரிசி வந்த காலத்துல தீர்க்கதரிசி தேவன் ஒரு அபிஷேகத்தோட வச்சிருக்கும் போது ஜனங்கள் என்ன செஞ்ச, இவரை அவமதிச்சுட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. அது செல்லுபடியாகும். புரியுதா உங்களுக்கு? அது செல்லுபடியாகும். ஏன்னா அந்த நாளுக்கு தேவன் அவரை என்ன செஞ்சிருக்கிறார், அபிஷேகிச்சு. மோசையை விட மகத்தான ஏடா பரிசுத்த ஆவியான் இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய பரிபூர்ண ஊழியம் நிறைவேறின இந்த மினிஸ்ட்ரிய ஜனங்கள் விசுவாசிக்காம ரட்சிக்கப்படு. அதான் நீங்க சொல்ற, இந்த செய்திய ஒரு ஜனம் விசுவாசிக்காம எந்த ஜனமும் எடுத்துக்கொள்ளப்படுதல்ல வந்து என்ன செய்ய முடியாது, பங்கு பெற முடியும். அதனாலதான் இந்த செய்தி அவ்வளோ ஒரு மேலான இந்த அழைப்பு இந்த மனிதன் அவங்க ஏற்றுக்கொண்டு கடந்து போகாட்டி அங்க என்ன செய்ய முடியாது, காரியம் வந்து வாய்க்க பண்ண முடியும். ரைட், பாருங்க. இன்றும் அதுதான் அவர் செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். தம்மால் சுகப்படுத்த முடிகிறது என்று அவர் மக்களை சுகப்படுத்துவதில்லை. அவர்தான் அந்த உயிர்த்தெழுதலும் என்று அவர்தான் உங்களை குணமாக்க முடியும் என்று உங்களுடைய சரீரத்தை அவரால் எழுப்ப முடியும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். நாம் விரும்புகிற எதை வேண்டுமானாலும் அவர் செய்ய முடியும். அவர் யெகோவா, அது எனக்கு பிடிக்கும் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஏனென்றால் அவரால் எதுவுமே என்னிடத்துலதான் வல்லமை உண்டு நிரூபிக்க அவர் செய்யும். அவரால் எதையுமே செய்யும். ஆனா ஜனங்கள் அவர் யார், இந்த நாளில் தேவன் யார் அபிஷேகம் பண்ணினார், யார் மூலம் எங்களுக்கு ஒரு விடுதலை வர முடியும் என்று ஜனங்கள் புரிஞ்சு கொண்டா தேவனை புரிஞ்சு கொண்டார். ஏனென்றால் அதனாலதான் அவர் என்ன செய்ய, மோசையை வச்சு தேவனை புரிஞ்சு கொண்டிருந்தா மோசையை நம்பி இருப்பாங்க. ஆமென். அப்ப அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்திருந்தாலும் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, மோசையை நம்புவாங்க. சங்கடல் முன்னுக்கு வந்து அவங்க என்னத்தை நம்புவாங்க, மோசையை நம்புவாங்க. ஏண்டா அந்த நாள்ல தேவன் எல்லா வல்லமே மோசையிட கொடுத்தா. மோசை யாரா இருந்தா அந்த நாள்ல தேவனாயிருந்தா. அப்ப அவங்க முறுமுறுத்து கேளுமா, புரியுதா உங்களுக்கு? முறுமுறுக்கு. ஏண்டா செங்கடல் என்ன கண்மலை வந்தாலும் அது கொண்டுமே. ஏனென்றால் தேவன் அதை செய்வார். ஆமென். தேவன் அதை செய்ய வல்லவர் என்பதை அவங்க அறிஞ்சிருக்கு. ஆனா தேவன் அற்புதத்தை புரியாதபடினால தேவன் மனிதனை அவங்க தவறாக புரிந்து கொண்டார். இன்றைக்கும் அதே காரியத்தை தான் இன்றைக்கும் அதே பிசாசுகள் வந்து என்ன செய்யறது, செய்து கொண்டிருக்கு. ஏன்னா அது எப்பயுமே அது நேற்றும் என்றும் மாறாததாய். ஆமென். அப்ப அதை தான் நாங்க என்ன செஞ்சாங்க, செய்ததை நாங்க பார்க்கிறோம். ரைட். அதன் காரணமாக தான் இன்றைக்கு மக்களால் அற்புதங்களை விசுவாசிக்க முடியவில்லை. அதன் காரணம் என்னவெனில் விசுவாசிக்கும்படி அவளுக்குள்ளே எதுவும் இல்லாதிருக்கிறது. விசுவாசிக்கத்தக்கதா ஏதாவது ஒன்று அவருடைய இருதயங்களில் மக்கள் கொண்டிருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால் அவன் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனுடைய அற்புதத்துக்கும் ஆமென் என்று கூறுவான். ஒரு சிவப்பு முள்ளங்கையில் இருந்து அவங்களோட தாய் வந்து ஒரு பழமொழி அடிக்கடி சொல்லுவா, சிவப்பு முள்ளங்கையில் முள்ளங்கி கீரை இருக்குதானே, முள்ளங்கி கீரையில் இருந்து ரத்தத்தை உன்னால் எடுக்க முடியும். அப்ப கீரை சிவப்பு தண்டா இருக்கபடி அதுல இருந்து ரத்தத்தை எடுக்கணும், அது சிவப்பு தான். அப்ப அதே போல தந்த தாய் சொல்லுவா முடியும், ஏனெனில் ரத்தம் கிடையாது என்று என் தாயார் கூறுவது வழக்கம். ஆகவே அதே விதமாக தான் ஒரு அவிசுவாசியின் இடத்திலிருந்து இருந்து விசுவாசத்தை உங்களால் வெளியே எடுக்கவே முடியாது. ஏனெனில் விசுவாசிக்கத்தக்கதாக அவருக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஆமென். அப்ப அதே போலதான் நாங்க அன்றைக்கு பார்த்தோம், ஒரு கொடியில ஒரு சரீரத்துல வந்து எல்லாரும் என்ன, அந்த கொடியின் பாகத்தில் இருக்கிற எல்லா உறுப்பும் கொடியின் பங்குடையது. அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய சரீரத்தின் தலையில நாங்க ஒவ்வொருவரும் பாகமாயிருக்கு. அப்ப இதுல வந்து பலமுள்ள பாகம் பலவீனமான பாகம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு உறுப்புல. ஆனா ஒவ்வொரு உறுப்பும் அந்த உறுப்புக்கு என்னதான் இருக்கிறது, அவசியமா இருக்கு.
உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக காலில் ஒரு சின்ன ஒரு முள் நான் அது அடிக்கடி சிந்திப்பேன். ஒரு சின்ன முள் உள்ளே இருக்க மட்டும் எப்படி வேதனைப்படுத்தும் உங்களுக்கு தெரியும். அந்த முள்ளை ஊசியால நீங்க எடுத்துட்டு பாருங்க, ஆனா அது ஒண்ணுமே இல்லை, ஒரு சாதியா ஒரு ஓரத்துல இருக்கு. ஆனா அது இருக்க மட்டும் முழு உடம்பும் என்ன செய்யும், என்ன செய்யும், குத்திட்டு தான் இருக்கும், வேதனையா இருக்கு. ஆனா அந்த ஒரு சிறு பாகம் வெளியே எடுக்கப்படக்குள்ள பாருங்க முழு பொடியும் சீராய் பாருங்க. தேவண்ட எல்லாமே ஒரு உயிருள்ள அவருடைய சிருஷ்டிப்பு ஒரு பெரிய ஒரு அதிசயம். அப்ப பாருங்க எந்த வண்ணமாக தேவன் என்ன செஞ்ச ஒரு மனிதன், அதே போல பாருங்க எல்லாரும் தேவனுடைய உறுப்புகள் காய். ஆனா ஒரு பலம் உள்ளதை போல சிறு பாகம் அதை என்ன செய்யலாது, செய்ய முடியாது. அதான் நாங்க போன என்ன பாசிட்டிவ் பிரேயர்ல நாங்க பார்த்தது நல்ல ஒரு அருமையான செய்தி, நிறைய பேர் அதை பாராட்டினார். ஆமே, ஏனென்றால் அது ஒரு அருமையான அந்த அதே போல ஒரு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் ஒவ்வொரு அங்கே பலம் உள்ளது இருக்கு. அப்ப அதுக்கேற்ற வண்ணமாக தான் தேவன் என்ன செய்யறார், அதை அவர் கொடுக்கிறார். அப்ப அதுக்கு மிஞ்சி என்ன செய்யலாது அதே போலதான் ஒரு மனிதனுக்குள்ள அவிசுவாசம் இருந்தா, அவன் ஒரு அவிசுவாசியா இருந்தா அவன்கிட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்க்கலாது, விசுவாசத்தை எதிர்பார்க்க. அப்ப அவன் என்ன செய்வான், அதை தவறாக தான் என்ன செய்வான், அதை புரிஞ்சு கொள்ளும். அதை நம்ம குறக்கூறையிலுமா, குறக்கூறையில ஏன்னா அவன் யாரா இருக்கிறான், அவிசுவாசி. அப்ப அதை நம்ம கண்டுகொள்ளத்தக்கதாக தான் இந்த நாள்ல திகழ்றா அக்னிமயமான இந்த வார்த்தைகளை வச்சுக்க ஒவ்வொருவர் அது உடம்பு அது சோதனைக்கு உட்படுத்தி அதை என்ன செய்யும், எரிய வச்சு அவங்க யார் என்பது அதை என்ன செய்யும், நிரூபிக்கிறதா இருக்கிறது. ஆமே, பாருங்க மேலும் அந்த விதமாக தான் விசுவாசத்தை தனக்குள்ளாக கொண்டிருக்கிற ஒன்றை தான் தேவன் உயர்க்க விரும்புகிறார். சுகமளித்தலை விசுவாசிக்க போதுமான விசுவாசத்தை நீ கொண்டிருக்காவிட்டால் தேவனை உன்னை சுகமளிக்க கூட்டத்துக்கு அனுப்ப மாட்டார். அதை விசுவாசிக்க உனக்கு போதுமான விசுவாசம் இல்லாதிருக்கையில் எப்படி அவர் உன்னை ஒரு அற்புதம் நிகழும் எழுப்புதல் கூட்டத்துக்கு அனுப்ப முடியும்? இப்ப பாத்தீங்கன்னா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்யறா, இயேசு கிறிஸ்து நடந்து போறாருன்னோன அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்யறா, உள்ள பூந்து வளைஞ்சி அவ உள்ளவே வரையலாம். நாங்க அந்த வெளிப்பாடுகளை பார்த்தோம். அப்ப உள்ள அவ வாரா என்னன்னா தேவன் அவளுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கு. அப்ப அதனால அதை நான் தொட்டா நான் என்ன செய்வேன், குணமா. அப்ப அதே போலதான் தீக்க சொல்றேன் என்னன்னா, உங்களால அந்த தெய்வீக சுகத்தை விசுவாசிக்க வல்லமுள்ள ஒரு காரியம் இருக்குமெண்டா அந்த எழுப்புதல் கூட்டத்துக்கு தேவன் உங்களை என்ன செய்யணுமா, அனுப்ப முடியும். இங்க போனா அது சுகம் கிடைக்கும். ஆமா, ஏனென்றா அந்த காலத்துல தேவன் ஒரு மனிதனை அங்க வைத்திருக்கிறார். அது தேவன் அந்த காலத்துல என்பதை அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அறிஞ்சிருப்பாங்க. இல்ல நான் வீட்டுல இருந்து நான் உபாசம் இருந்து ஜெபிப்பேன்டா அவங்க இன்னும் என்னவா நம்பிக்கொண்டிருக்கிறாங்க, தேவனை தவறாக புரிஞ்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, மோசேக்கு எதிராக நின்றுட்டு அவங்க ஜெபிக்கிறாங்க. கேக்குமா? புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் என்ன நடந்துச்சு, தவறாக அவங்க அற்புதத்தை கண்டாங்க. ஆனா வேதம் என்ன சொல்றது, அற்புதத்தை உணராம இருந்தான். அவன் ஏனென்றா அந்த அற்புதங்களை செய்யற ஒரு மனிதன் அங்க வச்சிருந்தான். ஆனா அவனை நம்ப. ஆனா அந்த காலத்துல தேவன் என்ன செஞ்சு, மோசே தேவன் என்ன செஞ்சிருந்து அங்க வச்சு அவனுக்கூடாக என்ன செஞ்சார், அவனை ஜனங்கள் நம்பணும், தேவன் யார் என்பதை அவங்க காணணும் என்று புறப்பட முன்னே 10 அடையாளத்தை என்ன செஞ்சுட்டு, அது முடியாது சிருஷ்டிக்கும் வல்லமை உள்ள காரியத்தை அவர் செய்தார். தண்ணீர் அவன் என்ன செய்ய ரத்தமாக்கி, இல்லாத பெண்களை என்ன செய்தான், வர வச்சான், தவளையில உண்டு பண்ணினான், பாம்பை என்ன செய்ய ஒரு கோலம் பாம்பாக்கி, ஏன்னா காஞ்ச கோலை துளிச்சு பூத்து காய்த்து அது செய்யத்தக்கதாக அந்த கோள்கள் என்ன செஞ்சது, பசுமையா இருந்து ஒன்றுமே இல்லாதது. அப்ப எல்லாமே தேவன் என்ன செஞ்சார், அங்க காண பண்ணினேர். அது யாரு கூட காண்பிச்ச, மோசே கூட காண்பிச்ச. ஆனா மோசே என்ன செஞ்சாங்க, அற்புதத்தை கண்டாங்க, தேவனை கண்டாங்க. ஆனா அந்த அற்புதம் செய்யற தேவன் மோசைக்குள்ளாக இருக்கிறது அவங்க என்ன செய்யல, ஆனா இதுதான் உணராது. அதே போலதான் ஒவ்வொரு காலத்திலும் தேவன் உங்களோட தான் அவர் இருக்கு.
ஆமென். அவர் மாறுகிறதே இல்லை, அவர் மாற போறதும் இல்லை. ஏனென்றால் அவர் யாரா? நேற்றும் என்றும் அதாவது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோட அவர் இடப்பட்ட கேப் ஒரு டைமை கொடுத்தேரா, கேப் கொடுத்தேரா. வேதம் உலகத்தின் முடியும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். புரியுது? அவங்க இருப்பேன் வருவேன் என்று இல்லை, அவர் என்ன செய்யற எப்பயுமே நான் இருக்கிறேன். அதான் மோசே அவரோட பேரக்குள்ள அவன் என்ன சொல்ற, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்ப மோசே கேட்கிற, ஆண்டவரே உடைய பேர் என்ன? அவர் சொல்லி இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வெளிக்கிறார். அவர் எப்பயுமே அவர் ஆபிரகாமுக்கு இடைய நாட்கள் அவர் சொல்ற அந்த ஜனங்கள் கேட்கிறார், நீர் ஆபிரகாமிலும் பெரியவர். அவர் என்ன சொல்ற, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்பே நான் இருக்கிறேன். அப்ப பாருங்க, அவர் சொல்ற உமக்கு என்ன 50 வயசாவே ஆயே என்ன? அப்ப அவர் சொல்லி ஆபிரகாமிலும் பெரியவர். அவர் என்ன சொல்ற, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்பே நான் இருக்கிறேன். அப்ப எப்பயுமே அவர் இருக்கிற தேவன். அப்ப அதே தேவன் அவர் இன்றைக்கு இல்லாம இருப்பாரா? அவர் என்ன செய்வார்? எப்பயுமே அவர் இருப்பார். ஆனா ஜனங்கள் தான் அவரை காண மாட்டார். அவர் அற்புதத்தை அவரை தேடுவாங்க, அவரை என்ன செய்வாங்க, ஆனா அந்த நாள்ல செய்யற அந்த மனிதன் அவங்க என்ன செய்வாங்க, காண தவறுவாங்க. ரைட். பாருங்க, நோவா தன்னுடைய நாளில் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். இப்ப மோசையை பார்த்துட்டு இப்ப யாரு? நோவா தன் காலத்தில தவறாக என்ன செய்யப்பட்டானா? புரிந்து கொள்ளப்பட்டார். அப்ப பாருங்க, நோவா இப்படி என்ன செய்யறான்? தவறாக புரிந்து கொள்ளப்பட்டான். தேவனுடைய நெருங்கி பழக்கம் உடையவன், தேவனுடைய ஊழியக்காரன், தேவனை விசுவாசிப்பவன். ஆகவே நீ தேவனை விசுவாசிக்கும் ஒருவனாக ஆகும்போது மக்கள் சரியான ஒன்று என்று நினைப்பதற்கு முரணான காரியங்களை செய்து நீ பைத்தியம் பிடித்தவன் என்று அவர்கள் நினைக்கும்படிக்காக ஆகிவிடுவார். நீங்க யாரா இருந்தாலும் நீங்க தேவனோட நெருங்கி பழகி அவரோடு நீங்க என்ன செய்யும் போது, நடக்கும் போது ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்களா? உங்களை பைத்தியக்காரன் என்றுவாங்க. ஏனென்றால் நீங்க என்ன செய்றீங்க? தேவனோடு நெருங்குறீங்க. அதே போல நோவா தேவனோடு நெருங்கி பழகும் போது அவன் யாராக ஜனங்களால் எண்ணப்பட்டானா? பைத்தியம். ஏண்டா நோவா சரீரத்தின்படி பார்த்தீங்கன்னா அவன் எப்படியான இயல்புடையவன் என்றது உங்களுக்கு தெரியும். ஆனா தேவன் என்ன செய்தார்? அவனோடு இருந்தார். ஆமே. அப்ப ஜனங்கள் என்ன செய்தாங்களாம்? அங்கே சொல்ற, அவன் ஜனங்களால் தவறாக தேவனாலே எச்சரிக்கப்பட்ட நோவா தன்னுடைய வீட்டாரை காப்பாற்ற ஒரு வேலையை ஆயத்த பண்ணினான். மக்கள் அவனை பைத்தியம் பிடித்தவன் என்று நினைத்தார்கள். அவன் பைத்தியம் பிடித்தவன் அல்ல, அவன் தேவனுடைய கட்டளையை பின்பற்றினதனால் தான் அவன் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டான். அப்ப அதே போல நீங்க யாரா இருந்தால், ஏன்னா இன்றைக்கு தேவன் யாரோட இருக்கிற? தன்னுடைய ஜனத்தோடு. ஆமே. தேவன் என்ன செய்யற? உலகத்தின் முடிவு இன்றைக்கு அந்த தலைக்கல்லானது வரும்போது அவர் என்ன செய்தார்? அந்த இருதயத்துக்குள்ளாக தேவன் முதலாவது அவர் என்ன செய்யறார்? கைப்பற்றி கடந்து போனார். அப்ப உங்களுடைய இருதயம் எப்பயுமே தேவனை பற்றியதா இருக்கும் போது தேவன் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணி, ஆனா நேர்முகமாக நாங்க இன்னும் அவரை சந்திக்கல. ஆனா ஆகாயத்துல நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போது நாங்க அவரை முகமுகமாக தரிசி. ஆனா இன்றைக்கு விசுவாசத்தினால நாங்க என்ன செய்யறோம்? சந்திக்கிறோம். ஆனா அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துட பொடி எங்க இருக்கு? கீழே இருக்கு. அப்ப அதனால நாங்க என்ன செய்யறோம்? சௌர சிநேகம் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வார்த்தை கனெக்ட் ஆகி இணைக்கப்பட்டு விசுவாசிக்கிறவங்களோட நாங்க என்ன செய்யறோம்? நெருங்குறோம். ஏன்னா அந்த பொடி நெருங்காம தலைக்கல் என்ன செய்யாது? வர முடியும். ஆமே. அதனாலதான் தேவன் என்ன செய்யறார்? அந்த படத்தை காண்பிச்சேன். ஏன்னா அவர் மேலே இருந்து எங்க பார்க்கிறேன்? கீழே அவர் பார்க்க. ஏன்னா கீழே தான் என்ன இருக்கிற? அவருடைய சரீரம். அவர் தலை. ஆமே. இவ்வளவு கீழே பொடி இருக்கிறபடினால அவர் மேல இருந்து வலது பக்கம் தான் இருதயம் இருக்கும். அவர் வலது பக்கம் நோக்கி அவர் என்ன செய்யறார்? பூமியை நோக்கி பார்க்கிறார். ஏண்டா தீக்கசின் மேல போயிட்டு. அப்ப தேவன் என்ன செய்யற? ஏன் கீழே பார்க்கிற நோக்கம் என்னன்னா, தேவன் கீழே தன்னுடைய ஜனத்தை மனவாட்டி அவர் வைத்தார். ஆமே. அப்ப அதனால இன்றைக்கு என்ன செய்யப்படுது? அந்த வார்த்தையோடு இணையும்.
அந்த வார்த்தை தன்னுக்காக அடையாளம் கல்லப்பட்ட அந்த தேவனை அது என்ன செய்யப்படுது? கண்டுகொள்ளப்படுது. ஆமென். பாருங்க, தேவன் இவ்விதமாக கூறியிருப்பான். அதே கீழே வரப்போற தேவன் என்னிடம் கூறியிருப்பார். தேவன் கூறியிருப்பாரானால் அவர் அதை மேலே கொண்டு சென்ற பிறகு கீழே கொண்டு வர முடியும். ஆமே, அதை முற்று பெற செய்து விட்டது. அதுதான் முடிவு. பாருங்கள், அவன் தேவனை பின்பற்றினதனால் அவன் தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதே போலதான் நீங்க தேவனை நீங்க நேசிச்சு தேவனுக்காக ஓடினா நீங்க என்ன செய்யப்படுவீங்களாம்? தவறாக புரிந்து கொள்ளப்படும். எலியா தன்னுடைய தேசத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டான். அப்படியே அந்த காரியங்களை சொல்லு. அவன் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டான். ஏன்? அவன் தேவனை பின்பற்றி கொண்டிருந்தான். அவர்கள் எலியாவை தவறாக புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் எலியாவுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியான செயலை தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க? தவறாக புரிந்து கொண்டார். ஏன்னா அங்கே தேவன் அவனுக்குள்ளாக இருந்தபடினால எலியா என்ன செய்யப்பட்டான்? தவறாக புரிந்து கொள்ளப்பட்டான். ஆனா தேவனை நம்பி இருந்தா அவங்க அறிஞ்சிருப்பாங்க, அந்த காலத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த எலியா அவன் தான் என்று. அப்ப ஜனங்கள் எங்க போயிருப்பாங்க ஆலோசனைக்கு? அந்த எலியாட்ட தான் போயிருப்பாங்க. ஏன்னா அந்த நாள்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் எலியா. அப்ப அதே போலதான் தேவன் எப்பயுமே தன்னுடைய ஜனத்தை வந்து அவர் அபிஷேகித்தா அவர் எப்பயுமே மாறுறது. ஆமென். வேதம் என்ன சொல்லுது? தேவன் தன்னுடைய அபிஷேகத்தை எப்போதும் எடுக்கிற ஒருவன் அவர் அபிஷேகிச்சா அந்த அபிஷேகம் என்ன செய்யப்படாது? எடுக்கப்படாது. அந்த அபிஷேகமானது எப்பயுமே அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கு. ஏன்னா நாம கிஃப்ட கொடுத்தா திருப்பி சண்டையை பிடிச்சா என்ன செய்வாங்க? ஆனா தேவன் அப்படி அல்ல. ஏன்னா தேவன் எப்பயுமே மாறாதது. அதனால்தான் ஸ்தாபனங்கள் வந்து எங்களை மயக்கி பேக்காட்டுறதுக்கு காரணம் அவங்களோட கிஃப்ட் தான். ஏன்னா அழைப்புகளும் வரங்களும் அழைப்பும் மாறாதவைகள், வரங்களும் அழைப்புகளும் மாறாது. இப்ப பாருங்க, அவங்களுக்கு வரம் வந்திருக்கும், மாறாது. அழைப்பு வந்திருக்கு. சில பேருக்கு ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரன் இடையில வந்து தவறா போறான்னு தேவன் அழைச்சிருக்கிற அவங்கள ஊழியத்தை உடைச்சிருக்கிறார். நீங்க இப்ப பாருங்க, மோசிலாசரோ ஏன்னா எத்தனையோ மகத்தான காரியங்கள் இன்றைக்கு உலகத்துல ஃபேமஸ். ஆனா அவங்களோட வசனம் எல்லாம் பாருங்க, இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்ததுனால யூடியூப் என அதுல அவங்க பேசினது அப்படியே போடுறாங்க. பச்சை பொய்ய என்ன செய்யறாங்க? அவங்க பேசினதை திரும்ப போறாங்க. சூடு ரோசம் மானம் வருதான்னு பாருங்க, வருதா? இல்லை. அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறோம். ஏன்னா மோடி வருவேன்டுவாங்க, மழை வரப்போகுது. ஏன்னா இந்த வருஷத்துல ஏன்னா லிஸ்ட் கொண்டு வருவாங்க எழுதி, கத்திர கார் இந்த வருஷத்துல என்னென்ன ஆசீர்வாதம் ஏன்னா இந்தியாவுக்கு வரப்போகுதுன்னு பார்த்தா அது எல்லாமே சூறாவளி வந்து உருட்டி போட்டு, கொரோனா வந்து உருட்டி போட்டோன்னா அதுக்கு ஒரு புது கதையே வரும். அப்போ லிஸ்ட் போட்டு அதை அவங்க கொடுப்பேன். எத்தனை பேருக்கு அவர் லிஸ்ட் போட்டு கொடுக்கணும்? ஒருவர லிஸ்ட்டுக்கு ஒருவர் என்ன இதாக இருக்கிறது? முரணாயிருக்கு. ஆனால் தீர்க்கசில காலத்தில் தீர்க்கசி ஒரு காரியத்தை அவர் என்ன சொல்றேன், அந்த நாளில் ஜனங்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த நாளில் யார் ஜனாதி? அவர் சொல்லுவேன், இது வந்து என்னுடைய காரியம் அல்ல. என்னால் சொல்ல முடியும், ஆனால் அது காரியம் அல்ல. அது வந்து தேவனுடைய, நான் சொல்லிதான் நான் தேவன் ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது இல்லை. ஆமே. ஏனென்றா தேவன் அற்புதத்தை கண்டு ஜனம் ஏற்றுக்கொள்ளணும் என்று தேவன் விரும்புகிறது. அதான் நாங்க பார்த்தோம். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டு, நீங்க உலக தோட்டத்துக்கு முன்பாகவே நீங்க கிருபையினால எழுதப்பட்டிருந்தா உங்களுக்குள்ள விசுவாசம் வரும்போது நீங்க அதை கேட்டு நீங்க என்ன செய்யப்படுவீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. அதான் வேதம் என்ன சொல்றது? வந்து வா. அப்ப நான் தான் கேட்கிறேன், இஸ்ரவேலிலே என்ன அவன் சொல்றான், என்ன நாசரேத்திலே ஒரு நன்மை உண்டாகும். அவன் சொல்ற, நீ வந்து வா. அப்ப அவன் வந்தோடனே என்ன நடந்துச்சு? அவன் மேசியா இப்படி இருப்பார் என்று அவன் நினைச்சிருந்தான், வாசிச்சு அறிஞ்சிருந்தான். அந்த மேசியாவின் அடையாளத்தை அங்கு இயேசு கிறிஸ்து செய்யும் போது அவன் என்ன சொன்னான்? இவர் அங்கே தேவன் என்பதை அவன் என்ன செய்தான்? கண்டுகொண்டான். ஏனென்றா அவர் சொல்ல, கபடற்ற இஸ்ரவேலன். அப்ப அதே வண்ணமாக தான் சமாரியா ஸ்திரீ, அவ வந்து ஒரு பாவியா இருந்தா காரியங்கள், ஆனா அவைக்கு தெரியும் மேசியா இதெல்லாம் வந்து போதிப்பார், மேசியா எப்படி இருப்பார்ன்னு அவள் கற்பனை பண்ணியிருந்தார். அப்ப அதே அடையாளத்தை அந்த சமாரியா ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து செய்யும் போது அவள் என்ன சொல்றார்? அவர் மேசியா என்பதை கண்டுகொண்டார். அப்ப அவர் சொல்ற, உன்னோடு பேசுறது
நான் தான் என்று அவர் என்ன செய்யறார், தன்னை வெளி. அப்ப பாருங்க, ஜனங்களுக்குள்ள அந்த விசுவாசம் அவங்க ஆதியிலே வார்த்தையாக இருந்தா அவங்களுக்கு தெரியும் தேவன் இப்படிதான் இருப்பார். ஆமே, தேவன் வந்தா இப்படிதான் அவர் பேசுவார். ஆமே, தேவன் வந்தா இதைதான் அவர் செய்வார் என்று தெரிஞ்சா தேவன் நேரடியா வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, அடையாளத்தை கண்டுகொள்ளுவாங்க. இது தேவன். ஆமே, இந்த நாள்ல தேவன் அதை செய்கிறார் என்பதை கண்டு. அப்ப அவங்க பாவியா இருந்தாங்க, ஆனா அவங்களுக்குள்ள வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையில தேவன் இதைதான் செய்ய முடியும், அவர் வந்தா இதுதான் அடையாளம் என்பதை கண்டோட பாருங்க உடனே ரட்சிக்கப்படும். அப்ப ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஆதியில இருந்து அந்த விசுவாசம் எழுதப்படாததினால அவங்க உத்தமமா இருந்தாங்க. ஆனா அங்க இருந்த தேவன் அவங்க என்ன செய்யல, புரியுதா? அவங்க தேவனை கண்டிருந்தா என்ன செஞ்சிருப்பான், மோசைக்கு எதிராக முறுமுறுத்திருப்பான். ஏன்னா அந்த நாள்ல அந்த ஜனத்தை வழி நடத்த தேவன் என்ன செஞ்சிருந்து மோசையை வச்சு. அப்ப மோசே தான் அவங்களுக்கு பரிகாரம். மோசே தான் அன்றைய நாள்ல என்னதா இருந்தான், வைத்தியனா இருந்தான். அன்றைய நாள்ல ஆலோசனையா இருந்தது யாரு, மோசையா இருந்தான். ஆனா ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, அந்த மோசைக்கு எதிராக இருக்கும்போது தேவன் அற்புதத்தை அவங்க என்ன செய்யல, உணரு. ஏன்னா அந்த காலத்துல தேவன் அந்த மோசே, அதே போலதான் இந்த காலத்துல தேவன் ஒரு தீர்க்கதரிசிய நமக்காக வச்சு. அதனாலதான் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு பொன்னினால் எழுதப்பட்டதாக. ஆமே, ஏன்னா இந்த செய்தி தான் எங்களை என்ன செய்ய முடியும், ரட்சிக்க முடியும். அதுதான் எங்களை என்ன செய்ய முடியும், வழி நடத்த முடியும். நான் ஒரு பகுதியை வாசிக்க முடியும். பாருங்க, தேவன் எப்பொழுதுமே அவராக புரிந்து கொள்ளப்படுகிறார். தேவனோடு ஜீவிக்கும் ஒவ்வொரு தேவனுடைய சேர்ந்து ஒவ்வொருவர் பாருங்க, தேவனோடு ஜீவிக்கும் ஒவ்வொருவரும் தேவனுடன் சேர்ந்து தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றனர். ஏனெனில் அது தேவன் அவர்களுக்குள் கிரிய செய்தலாகும். ஆமே, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா என்று தீர்க்கதரிசி ஜனத்தை கேட்கிறார். 247வது பந்தியில தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறீர்கள் என்பதற்காக நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா என்று தீர்க்கதரிசி ஜனத்தை பார்த்து கேட்கிறார். ஏண்டா தேவன் எப்படி தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார்களோ அதே போல தேவனோடு நடக்கிற ஜனங்களும் என்ன செய்யப்படுவார்களாம், தவறாக என்ன செய்யப்படுவாங்க, புரிந்து கொள்ளப்படும். தேவன் காரியத்தை நீங்க சரியாக அறிந்து கொண்டா அந்த நாளுக்குரிய அந்த அபிஷேகத்தை நீங்க என்ன செய்ய கண்டுகொள்வீங்க. அதனாலதான் தாவீது என்ன செய்யறான், தாவீது தேவன் சவுலை என்ன செஞ்சிட்டு அபிஷேகிச்சு தானே. யாரை கொண்டு அபிஷேகிச்சு, சாமுவேலை தீர்க்கதரிசியை கொண்டு அவர் என்ன செஞ்சார், அபிஷேகிச்சிரு. அப்ப என்ன நடக்கிறது, அதே கப்பில் அவன் தவறி போனான். தவறி போகும்போது என்ன நடக்கிறது, தாவீதுக்கு அபிஷேகம் வருது. ஆனா சவுல் கொலை செய்யத்தக்கதான சூழல் தாவீதுக்கு வரும்போது தாவீது என்ன செய்தான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதன், நான் அதை தொடக்கூடாது. இந்த சங்கீதத்தை எழுதினது யாரு, தாவீது. அப்ப தாவீது என்ன சொல்ல, எங்கள் பிதாக்கள் உம்முடைய அதிசயங்களை அற்புதங்களை உணராம இருந்தான். அப்ப அதனால தேவன் அந்த நாள்ல அவன் அபிஷேகிச்சிருக்கு. அப்ப அந்த அபிஷேகம் என்ன செய்யாது, மாறாது. அப்ப அந்த அபிஷேகத்துக்கு கணம் பண்ண வேண்டியது அவனுடைய கடமையாயிருந்தது. புரியுதா? அப்ப ஏனென்றா அந்த நாள்ல அவன் தான் என்ன செய்யறான், ராஜ். ஆனா அவன் தவறா இருக்கிறான், தவறான மனிதன். ஆனா தாவீது தேவனுடைய மனிதனாயிருந்தபடி எதிராக நடந்தான். அவனுக்கு தேவன் சான்ஸை கொடுத்து தேவன் மனிதர்களும் சொல்றான், ஏன்னா இதுதான் தேவன் உமக்கு, தேவன் ஏற்கனவே சொல்லிட்டேன், இஸ்ரவேல்ல நான் உன்னை ராஜாவாக நான் என்ன செய்வேன், அபிஷேகிப்பேன். ஆனா காரியத்தை செய்தானா இல்லை. அப்ப என்னத்தை நான் இங்க உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன்டா, தேவன் பாவியா இருக்கலாம், தேவனுடைய மனிதனா இருக்கலாம், ஒரு ஸ்தானத்துல அபிஷேகிக்கும் போது அது மாறும். ஆமே, அது அதாலதான் அந்த ஸ்தாபனம் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை வச்சுக்கொண்டு ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க. அற்புதங்கள் செய்யற வரங்களை செய்யறவங்க செய்துட்டு போறாங்க. ஏன்னா அந்நிய பாசை பேசுறவங்க என்ன செஞ்சாங்க, செய்துட்டு போறாங்க. ஏன்னா அதே நேரத்துல தீர்க்கதரிசனம் முறைக்கிறவங்க தீர்க்கதரிசனம் முறைத்துட்டு போறாங்க. போதிக்கிறதுல வரமுள்ளவங்க, ஆனா அது மாறி. ஏனென்றா அது மாறி தவறி போறான்ற தேவன் ஆளை தூக்கிட்டு இன்னொரு ஆளை வச்சுற இல்லை. ஏன்னா அது தேவன் அங்க அந்த நோக்கத்துக்காக வைக்க மட்டும், வஞ்சிக்கப்படுறதுக்காக அது வைக்க மட்டும், அது என்ன செய்யப்படும், கடந்து போகும். ஏன்னா அழைப்புகளும் அங்கே வரங்களும் மாறாது. எப்பயுமே அது தேவன் கொடுத்தா திருப்பி எடுக்கிறது.
ஆனா யார் ரட்சிக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்பட முடியாதவர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நாங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த நாள்ல தேவன் அனுப்பின மனிதனுடைய ஆலோசனையின்படி நடந்து அதை நம்பும் போது அங்க ஆசீர்வாதம். ஏண்டா அந்த மனிதன் அதை செய்வதில்லை, தேவனே அதை செய்கிற தேவன். அப்ப பாருங்க, அதான் தேவன் தவறாக புரிந்து கொள்ளப்படும். அப்ப பாருங்க, தேவன் அந்த நாள்ல அனுப்பும் அபிஷேகம் பண்ற மனிதனை அவங்க கணம் பண்ணாம அந்த மனிதனை அறியாம போகும்போது தேவன் அவங்க என்ன செய்யறாங்க, தவறாக புரிந்து கொள்ளலாம். புரியுது அவங்களுக்கு? விளங்கிட்டு தானே? பேசிக்கா ஒரு எளிமையா தான் நான் எடுத்தேன். புரியுது அவங்களுக்கு? என்ன நான் வாசிச்சு காத்து எடுத்தேனா என்றால் இது ஒரு நோக்கத்துக்காக சொல்லப்பட்டு இது யாரையும் காண்பிக்க சொல்லப்படுகிற ஒன்றுமல்ல, யாரையும் குற்றப்படுத்துகிற காரியம் அல்ல. தேவன் அதை கொடுத்தது. ஏன்னா ஜனங்கள் இன்றைக்கும் தேவனை காணாம இருக்கிறாங்க. ஆமென். ஆனா தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட நான் இருக்கிறேன், நான் மாறாத தேவன். ஆமென். நீங்க அந்த வண்ணமாக எதை கேட்டு வந்தாலும், நீங்க எதற்காக வந்தாலும் தேவனால் இன்றைக்கும் அவர் செய்ய முடியும். ஆனா அது உங்களுக்குள்ள இருக்கு. ஆமென். உங்களுக்குள்ள இருந்தாதான் அதனால அதை என்ன செய்ய முடியும், அவர் தேவன் அனுப்புவார், தேவன் அதை செய்ய அவர் மாறார். புரியுதாங்க? அப்ப அதனால தேவனுடைய அற்புதங்கள் தவறாக புரிந்து கொள்ள அல்லது தேவனுடைய ஜனங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார். அந்த தலையங்கத்துல நாங்க இன்னைக்கு ஒரு அழகான ஒரு செய்தியை நாங்க பார்த்தோம். அதனால தேவன் நேற்று கொண்டு மாறாதவர். அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. தேவனை அவருடைய வெளிப்பாடின்படி விசுவாசிக்கும் போது அது ஆசீர்வாதம். நீங்க எளிமையாக அவரை சென்றடையும். ஆமென். அவர் வச்ச வழியில போவீங்கன்னா அவரை ஈஸியா நீங்க என்ன செய்யலாம், காணலாம். அப்ப தேவண்ட காரியங்களை நாங்க அணுகும் போதுதான் தேவண்ட அற்புதங்களை நாங்க என்ன செய்ய முடியும், காண முடியும். கதை தான் உங்களை ஆசீர்வதிப்பாராம். யாவரும் கண்களை மூடி நாங்கள் எழுந்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கதாவே, சோதரம் 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 ஆண்டவரே, சர்வலவரே கோடவான கொடி சோதரம். அப்பா பிதாவே மகு சோதரம் ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே மகு சோதரம் சோதரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான இந்த நேரத்துக்காக உங்களுக்கு சோதரம். ஆம் கதாவே, உடைய மகத்துவமான அந்த கிருபையினாலே மீண்டுமாக ஆண்டவரே உடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே உடைய வார்த்தையை திரும்பமாக நாங்கள் அசை போடும்படியாக நீர் ஏற்படுத்தின இந்த நேரத்துக்காக உங்களுக்கு சோதரம். ஆம் கதாவே, நீர் ஒவ்வொரு காலத்திலும் நீ தேவனாயிருந்து எந்த வண்ணமாக ஆண்டவரே அந்தந்த காலத்திலே அந்த ஜனங்களுக்கு நீ வெளிப்பட்டது போல இந்த கடைசி நாட்களிலும் அதே வண்ணமாக நீர் மீண்டுமாக அதே தேவன் வெளிப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே நிச்சயமாய் அந்த காலத்துக்குரிய அந்த தேவனை அவர்கள் கண்டுகொண்டு கதாவே அந்த காலத்திலே நீர் அனுப்பின அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நீர் யார் என்பதை அவர்களால் கண்டுகொள்ள முடியும் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். ஏனென்றால் உம்முடைய வார்த்தை அந்த வண்ணமாக எங்களுக்கு போதித்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே வண்ணமாக ஒவ்வொரு காலத்திலும் நீர் ஆண்டவரே வார்த்தை கூடாக ஒரு ஜனங்களை சந்திக்கிற வேளையிலே அந்த காலத்துக்குரிய மனிதனை அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததின் நிமித்தம் உம்மை தவறாக புரிந்து கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நீர் அந்த அனுப்பும் மனிதனை, அதனால் தான் இந்த புதிய ஏற்பாடிலும் நீர் வந்த வேளையிலே நீர் சொன்னீர், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்று. ஆம் கதாவே, நீர் அனுப்பும் அந்த ஊழியக்காரர்களை, நீர் அபிஷேகிக்கும் அந்த ஊழியக்காரர்களை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி அதுகள் அடங்கி கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும் போது ஆண்டவரே அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளவும் நீர் ஆண்டவரே அந்த மனிதனுக்குள்ளாக இருந்து அவர்களுக்கு செய்ய போற அந்த நன்மைகளை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாக இந்த வார்த்தைகளை ஜனங்கள் புரிய மாத்திரம் அது முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கதாவே, பரிசுத்த ஆவியானவர் நீர் அவருடைய சரீரங்களுக்குள்ளாக இறங்கி வந்து கதாவே நீர் அதை உடைக்கும் போது அவர்கள் யார் என்பதை கண்டுகொள்ளத்தக்கதாக நிச்சய நீர் புரிவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனாலே கதாவே, கேட்ட செவிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த செவிகள் ஆண்டவரே அந்த வார்த்தைகளை ஆண்டவரே இதா ஆண்டவரே இந்த காதால் கேட்டு மற்ற காதால் ஆண்டவரை விடாத வண்ணம் ஏசாயா சொன்னது போல கண்டும் காணாமலும் காதிருந்தும் கேளாதும் இருந்தது போல கதாவே அந்த வண்ணமாக ஜனங்கள் செயற்படாத வண்ணம்
உம்முடைய இரக்கம் உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடும் கூட இருக்க நீ கிருபை செய்யும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். வராத ஒவ்வொருவரோடும் உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். இந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும். இனிமேல் கேட்க போற ஒவ்வொருடைய செவிகளை நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும்